24,000 வாக்காளர்களுக்கு ஏற்பட்டுள்ள நிலை முடிந்தால் நிரூபித்து காட்டுங்கள். ரணிலுக்கு மனோ பகிரங்க சவால். மஹிந்த தரப்பினால் இனி முடியாது. ரணிலிடம் சென்று மொட்டு அமைச்சர் காட்டம். சஜித்திற்கு ஏன் ஆதரவளித்தேன்? கிரிக்கெட் வீரர் டில்லான் விளக்கம். ரணிலின் சிலிண்டருக்கு மற்றுமொரு ஆப்பு. இலங்கையின் புதிய ஆட்சி தொடர்பில் இந்திய தூதுவர் வெளியிட்ட தகவல். போக்குமிடமெல்லாம் ஏமாற்றமடையும் ஜனாதிபதி வேட்பாளர் சரத் பொன்சேகா. ரணிலுக்கு ஆதரவா? முஸ்லிம் காங்கிரஸ் எம்பி அவசரமாக வெளியிட்ட அறிக்கை. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூலம் வாக்களிப்பதற்காக சமர்ப்பிக்கப்பட்ட விண்ணப்பங்களில் 24,268 விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. தபால் மூலம் வாக்களிப்பதற்காக 7,36,589 விண்ணப்பங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக அதன் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இதன்படி இவ்வருட ஜனாதிபதி தேர்தலில் தபால் மூலம் வாக்களிக்க 7,12,321 பேர் தகுதி பெற்றுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். 400 கோடி அமெரிக்க டாலர் தொடர் கடன் நிதி உதவியை இந்திய அரசு தந்தால்தான் பெட்ரோல், உணவு, கேஸ், மருந்து வரிசைகள், மின்வெட்டுகள், உர தட்டுப்பாடு ஆகியவற்றில் இருந்து எமக்கு நாடு காப்பாற்றப்பட்டது. இந்த உண்மையை மறைத்து ரணில் விக்ரமசிங்க நரித்தனமாக பேசித் திரிகின்றார் என நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு இந்திய அரசின் தொடர்கடன் நிதி உதவி வழங்க வேண்டும் என இந்திய அரசு 2021 வருடம் டிசம்பர் மாதம் கொள்கை ரீதியாக முடிவு எடுத்து ரணில் ஆட்சிக்கு வர முன்னர் தீர்மானிக்கப்பட்டவை. அதன் பிறகு 2022 வருடமே மாதம் பிரதமராகவும் ஜூலை மாதம் ஜனாதிபதியாகவும் ரணில் பதவிகளை ஏற்றார். ரணில் பதவிக்கு வந்து இவற்றை பயன்படுத்தினார். ரணில் பதவிக்கு வந்து சுயமுயற்சியால் இவற்றை கொண்டு வரவில்லை. இந்த உதவிகள் இந்திய அரசு இலங்கை மக்களுக்கு, இலங்கை நாட்டுக்கு வழங்கிய பெருமுதவிகளாகும். இதனாலேயே இந்த நாட்டில் அத்தியாவசிய பொருள் வரிசைகள் நின்றன, மின்வெட்டு நின்றது. விவசாயத்துக்கு தேவையான உரம் கூட ஓமன் நாட்டிலிருந்து இந்திய கடனுதவி நிதி மூலம் பெற இந்திய அரசு அனுமதி தந்தது. இதுதான் உண்மை. இதை மறுக்க முடியுமா என சரடு விடுபவர்களும் உண்மை தெரியாமல் பேசி திரிபவர்களும் நான் சவால் விடுகின்றேன். இந்திய தேசம்தான் எமது நாட்டை பற்றியது என்ற அடிப்படையில் உண்மையை மறைத்துத்தான் ஏதோ நாட்டை கைப்பற்றியது போல் போகும் இடமெல்லாம் ரணில் விக்ரமசிங்க கூறி வருகின்றார். இந்த பொய்யை அவரது புதிய பழைய எடுபிடிகளும் கூறி வருகின்றார்கள். நாட்டில் ஒரு தரப்பினர் உண்மை தெரியாமல் இதை நம்புகின்றார்கள். 400 கோடி அமெரிக்க டாலர் தொடர்கடன் நிதி உதவியை இந்திய ஒன்றிய அரசு எமது நாட்டுக்கு வழங்கியது. அதேபோல் 400 கோடி இலங்கை ரூபாய் பெறுமதியான உணவுப் பொருட்களை இந்திய தமிழ்நாடு மாநில அரசு எமக்கு வழங்கியது. இவற்றால் தான் எமது வரிசைகளில் நீக்கின. இவை ரணிலுக்கு ஆட்சிக்கு வர தீர்மானிக்கப்பட்டவை. இந்த உதவிகள் இந்திய அரசு, தமிழக அரசு இலங்கை மக்களுக்கு, இலங்கை நாட்டுக்கு வழங்கிய பெரும் உதவிகளாகும். ரணில் பதவிக்கு வந்து அவற்றை பயன்படுத்தினார். ரணில் பதவிக்கு வந்து சுய முயற்சியால் இவற்றை கொண்டு வரவில்லை. ஆனால் இவை தனது சாதனைகள் என ரணில் வழமை போல நரித்தனமாக கூறி வருகின்றார் என்றார். நாட்டை கட்டியெழுப்பிய தலைவரை எதிர்பார்ப்பதற்கு பகட்டுவகு தார்மீக உரிமை இல்லை என நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். பகட்டுவ உட்பட அனைத்து அரசியல் கட்சிகளும் நாட்டில் மீண்டும் அரசியலுக்கு வரக்கூடிய முறைப்பாடை தற்போதைய ஜனாதிபதி உருவாக்கியுள்ளதாக அமைச்சர் வலியுறுத்துகின்றார். இங்கு வந்தவர்கள் அனைவரும் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக வந்திருந்தனர். ரணில் விக்ரமசிங்க மேடையில் நான் ஏறும்போது நீங்கள் இந்த கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றீர்கள் என்று எல்லோரும் கேட்கின்றார்கள். நாங்கள் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றோம். நாங்கள் அந்த கட்சியை விட்டு விலகவில்லை. இந்த தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க மீண்டும் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவார் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பெரும்பான்மையான நிலைப்பாடு உள்ளது. கட்சியிலிருந்து நீக்கினால் என்ன செய்வீர்கள் என சிலர் கேட்டனர். இது தொடர்பாக நாங்கள் ஒரு திட்டத்தை உருவாக்கியுள்ளோம். அதற்காக கூட்டணியும் தனி கட்சியும் உருவாகியுள்ளோம் என்றார். சஜித் பிரேமதாசவின் வேலை திட்டம் மற்றும் தொலைநோக்கு பார்வையை மிகவும் உன்னிப்பாக ஆராய்ந்த பின்னர் அவருக்கு ஆதரவளிக்க தீர்மானித்ததாக முன்னாள் கிரிக்கெட் அணி தலைவர் திலகரத்ன டில்சான் கூறுகின்றார். எதிர்க்கட்சி தலைவரை சுற்றி நல்ல அணி இருப்பதாகவும் ஒரு நல்ல தலைவருக்கு நல்ல அணி தேவை என்றும் அவர் வலியுறுத்தினார். தான் இரட்டை குடியுரிமை பெற்றவர், நாடாளுமன்றம் செல்ல வேண்டிய அவசியமில்லை. எவ்வாறாயினும் தேவை ஏற்பட்டால் தனது குடியுரிமை விலக்கிக் கொள்ள தயார். விளையாட்டு அமைச்சர் பதவியோ அல்லது எதையோ எதிர்பார்த்து எதிர்க்கட்சியில் இணையவில்லை. பெரிய தியாகம் செய்துவிட்டேன். என் பிள்ளைகள் அனைவரும் ஆஸ்திரேலியாவில் இருக்கின்றார்கள். கட்சி வேறுபாடின்றி நாட்டுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று என் குழந்தைகளை விட்டுத்தான் வந்தேன் என்றார்.
உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இன்னும் முடியாத நிலையில் அந்த தேர்தலில் ஒரு குழுவுக்கு வழங்கிய தேர்தல் சின்னத்தை ஜனாதிபதி தேர்தலில் வேறு ஒரு நபருக்கு வழங்குவது சட்டவிரோதமாகும் என்றாலும் தேர்தல் ஆணைக்குழு அதனை செய்கின்றது என தேசிய ஜனநாயக முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்தார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு வேட்புமனு தாக்கல் செய்துள்ள நிலையில் தேர்தல் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. ஆனால் இன்னும் தேர்தல் முடிவடையவில்லை. இந்த நிலையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடும் குழு ஒன்றுக்கு எரிவாயு சிலிண்டர் தேர்தல் சின்னமாக தேர்தல் ஆணைக்குழு வழங்கியுள்ள நிலையில் தற்போது ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் ரணில் விக்ரமசிங்கவுக்கு வழங்கியிருக்கின்றது. இது சட்டவிரோத செயலாகும். அதே நேரம் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இடம்பெற்று முடிந்தால் அந்த தேர்தலில் போட்டியிட குழுவுக்கு வழங்கியிருந்த தேர்தல் சின்னத்தை இந்த தேர்தலில் வேறு வேட்பாளருக்கு வழங்குவதில் தவறு இல்லை என்றாலும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் முடிவடையவில்லை. அதனாலே ஒரு குழுவுக்கு வழங்கிய தேர்தல் சின்னத்தை வேறொரு வேட்பாளருக்கு வழங்க முடியாது என்கின்றோம். இதனை அடிப்படையாக கொண்டு தேர்தலை பிற்போடுவதற்கு முடியாது. தேர்தல் ஆணைக்குழுவின் ஒரு சில கருத்துக்களால் ஆணைக்குழு தொடர்பில் மக்களுக்கு இருந்து வந்த நம்பிக்கை இல்லாமல் போயிருக்கின்றது. தேர்தலை உரிய காலத்தில் நடத்துவது தேர்தல் ஆணைக்குழுவின் கடமை. அவ்வாறு இல்லாமல் நீதிமன்ற தடை உத்தரவுகள் வராவிட்டால் தேர்தல் நடந்தே ஆகும் என தெரிவிப்பது மக்களை குழப்பும் நடவடிக்கை ஆகும் என்றார். இலங்கை மக்கள் தெரிவு செய்யும் எந்த அரசாங்கத்துடனும் இணைந்து பணியாற்றுவதற்கு இந்தியா தயார் என இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா தெரிவித்துள்ளார். இலங்கை மக்களின் தெரிவுகளை மதிப்பது குறித்து இந்தியாவின் உறுதிப்பாட்டையும் இரண்டு நாடுகளில் எவர் ஆட்சி செய்தாலும் வலுவான இருதரப்பு உறவுகள் பேணுவது குறித்த உறுதிப்பாட்டையும் அவர் வெளிப்படுத்தியுள்ளார். இலங்கை மக்களை தெரிவு செய்ய வேண்டியவர்கள். இலங்கை மக்கள் தீர்மானிக்கும் எதனையும் நாங்கள் மதிப்பளிப்போம் என அவர் தெரிவித்துள்ளார். இலங்கை மக்கள் தெரிவு செய்யும் எந்த அரசாங்கத்துடனும் பணியாற்றுவோம். நாங்கள் நட்பு என்பது அனைத்து இலங்கைக்கும் இனத்துக்கும் அனைத்து இளைஞர்களுக்குமானது என அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையையும் இந்தியாவையும் இணைக்கும் பாலம் குறித்து கருத்து தெரிவித்துள்ள அவர் இதற்கு சில காலம் எடுக்கும். இது நீண்ட திட்டம். ஓரிரு வருட திட்டம் இல்லை. எவ்வளவு காலம் நீடிக்கும் என தெரிவிக்க முடியாது. 5-6 வருடங்கள் கூட நீடிக்கலாம். இருதரப்பும் இணைந்து பணியாற்றுவதிலேயே இது தங்கியுள்ளது. இதனை பரஸ்பர இணக்கப்பாடு புரிந்துணர்வுடனேயே முன்னெடுப்போம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். தென்னிலங்கை மக்கள் மத்தியில் மிகவும் பிரபலமிக்க நபராக காணப்பட்ட முன்னாள் ராணுவ தளபதியும் சமகால ஜனாதிபதி வேட்பாளரான சரத் பொன்சேகாவின் நிலை பரிதாபமாக மாறியுள்ளது. 2024 ஆண்டுக்கான ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் சரத் பொன்சேகாவின் முதலாவது தேர்தல் பிரச்சார கூட்டம் பெரும் ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. பொன்சேகாவின் குறித்த கூட்டத்திற்கு 5 பேர் கூட வராத பெரும் ஏமாற்றத்தை அவருக்கு ஏற்படுத்தியிருக்கின்றது. மேடையில் பொன்சேகா உட்பட சுமார் 10 பேர் இருந்தனர். மேலும் மேடையின் முன் இருக்கைகளில் யாரும் அமரவில்லை. அத்துடன் பொன்சேகா ராணுவ தளபதியாக இருந்த காலத்தில் தாக்குதலுக்கு உள்ளான காரையும் லொரியில் ஏற்றி மேடைக்கு அருகில் நிறுத்தப்பட்டிருந்தது. அதன் காட்சிகளும் புகைப்படங்களும் சமூக வலைதளங்களில் பதிவிடப்பட்டுள்ளது. மேலும் கூட்டத்தை 5 பேர் மட்டுமே நின்ற நிலையில் பார்த்துவிட்டு செல்வதனையும் அவதானிக்க முடிந்துள்ளது. இதேவேளை 2010 ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட சரத் பொன்சேகா அப்போது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு பெரும் சவால் மிக நபராக இருந்தார். அந்த தேர்தலில் 4 லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகளை பொன்சேகா பெற்றார். அது மொத்த வாக்குகளில் 40.15% எனினும் 14 வருடங்களில் ஏற்பட்ட மாற்றம் காரணமாக சரத் பொன்சேகா பெரும் அதிர்ச்சி அடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஒரு சில சமூக வலைதளங்களிலும் சமூக ஊடகங்களிலும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் நாடாளுமன்ற உறுப்பினர் எச்.எம். ஹாரிஸ் ஆதரவளிப்பதாக போலியான உண்மைக்கு புறம்பான செய்திகளை வெளியிட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அந்த செய்திகளில் எவ்வித உண்மைகளும் இல்லை என நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் ராஜாங்க அமைச்சருமான சட்டத்தரணி எச்.எம். ஹாரிஸ் ஊடக பிரிவுக்கு மறுபறிக்கை வெளியிட்டுள்ளது. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கொள்கை கட்சி தீர்மானங்களை மீறி எவ்வித முடிவுகளையும் எடுக்காதவராக தொடர்ந்து மக்கட்சி உறுப்பினராக நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் ராஜாங்க அமைச்சருமான சட்டத்தரணி எச்.எம். ஹாரிஸ் தனது பணிகளை சமூக அக்கறையுடன் முன்னெடுத்துச் செல்வார் என பொறுப்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் என தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பிரதிநிதி தலைவர் பதவியிலிருந்தும் உச்சபீட உறுப்பினரிலிருந்தும் எச்.எம். ஹாரிஸ் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக நேற்றைய தினம் செய்திகள் வெளியாகியிருந்தது. ஜனாதிபதி தேர்தலில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவை ஆதரித்து வெற்றி பெறுவதற்கு பிரச்சாரம் செய்ய கட்சி மேற்கொண்ட தீர்மானத்திற்கு அமைய செயற்பட தவறியமைக்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.